இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்னம்மா பொட்டி கிளம்பிட்டியா? ஆமா சார், அஜய் வெளியில வெயிட் பண்றான். கிளம்பிட்டேன் சார். சரி சாப்பிட்டியா? அத்தை இப்பதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சாப்பிட்டேன் சார். சரி சார், நீ போய் சாப்பிடு. என்ன சரி ஒழுங்காவே கட்டல? ஒழுங்கா தானடா கட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சாம் என்ன சாம்? மேடம் ஒழுங்காவே ப்ளீட்டிங் எடுக்கல. யாரு நானா? ஏண்டா ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன், எனக்கு ப்ளீட்டிங் கூட ஒழுங்கா எடுக்க தெரியாதா? அப்புறம் ஏன் கசங்கி இருக்கு? அதுவா, அங்க இருக்கும் போது அம்மா எடுத்து விடுவாங்க, இல்லாட்டினா அஜய் எடுத்து விடுவான். இங்க எடுத்து விட யாருமே இல்ல, நான் என்ன பண்றது? அப்போ உன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேனா? அது வந்து சாம், எப்படி சாம் தெரிவ நீ? நீ தெரியல சாம், சாரி சாம். அதுதான் நீயா வந்து எடுத்து விட்டால, அப்புறம் என்ன சாம்? அது போதாதா? நீட்டா எடுத்து விடணும் சாம், அவ்வளவுதான் சாம். எனக்கு ஃப்ளீட்டிங் நீட்டா இருக்கணும். இது அநியாயம், ரொம்ப அநியாயமா? அம்மா, உனக்கு எப்படி கரெக்டா ஃப்ளீட்டிங்ல எடுக்க தெரியும்? என் தங்கச்சிக்கு அம்மாக்கு நான் தான் எடுத்துடுவேன். சூப்பர் சாம், சூப்பர். என்ன சாம், என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? எனக்கே நான் உன் மேல காதல் வரல, நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்? ஓ அப்படியா சாமி, எனக்கும் மேல இன்னும் காதல் வரல சார். சரி விடு விடு, அது எதுக்கு மானம் இப்ப பேசிக்கிட்டு, அதை விடு. ஏய் சூப்பரா எடுத்து விட்டுருக்க சார். அஜய் இப்படிதான் எவ்வளவு அழகா எடுப்பான் தெரியுமா? உன் அஜய் தானே தெரியுமா? நல்லாவே தெரியும். அம்மா இதை விட அழகா எடுப்பாங்க, நீ அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. பாவம், அவங்கனாலே குனிஞ்சு எந்திரிக்க முடியாதுல, அதனாலதான். சரி, நான் தான் இருக்கேன்ல, அப்ப என்கிட்டயாவது சொல்லல. நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது உன் கண்ணுக்கு எப்போதும் தெரியாது போல. உனக்கு எடுக்க தெரியும்னு எனக்கு தெரியாது பாத்தியா, அதனால எனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. நான் கூட நீ சாரி நல்லா கட்டலன்னு சொன்ன உடனே பயந்துட்டேன், என்னடா இவ்ளோ அழகா கட்டி இருக்கேன்னு நினைச்சேன். எப்போதும் சாம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவான், என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சேன் தெரியுமா? எப்போதுமே நீ அழகுதான், இதுல சாரி கட்டினா இன்னும் அழகுதான், அப்புறம் என்ன? அப்படியா சாம்? ஓகே ஓகே. சரி சரி வா, பொட்டிக்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பலாம். ஆமா சாம், டைம் ஆயிடுச்சு பாரு சாம். மணி இப்பவே மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. இப்ப போனாதான் வீட்டுக்கு வர முடியும். ஏய் நீ எதுக்கு வர? அதான் அஜய் வெளியில வெயிட் பண்றானே. அவன் வெளியில வெயிட் பண்றான், ஆனா நிலா கிளம்பி இருக்காளே. நிலா கிளம்பி இருக்காளா? ஆமா, அவ எங்கேயோ வெளியில போகணுமா, என்ன கூட்டிட்டு போக சொன்னா. அப்புறம் அதுதான்மா, என்ன கூட்டிட்டு போக சொன்னா. கரெக்டா அஜய் வேற வெளியில வெயிட் பண்றான். அவங்க 2 பேர் வேற காதலிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் போகட்டும், நம்ம பொட்டிக்கு போலாம். உனக்கு பொட்டிக்ல என்ன வேலை செய்ய தெரியும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார் மகாராணி. அப்படியா? அப்ப ஓகேப்பா. ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கடா, இறக்கி வைக்கணும். அதுக்காக தான் இப்ப கிளம்பிட்டே இருக்கேன். காலையில இருந்து வீட்ல இருந்தேன், இப்ப போய் கூப்பிட்டாங்க ஸ்டாக் வந்துருச்சுன்னு. அதான் போய் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு வரலான்னு சார். பாவம், என் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ரெஸ்ட் இல்ல. அப்புறம் இருக்குமா, நம்ம பொட்டிக்கு நம்ம தானே பாத்துக்கணும். சொன்னதா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்கடா. அதுக்காகவே நானும் அஜயும் காலையில போயிருவோம். 2 நாளா தான் காலையில போவே இல்ல. அதான் இப்போ வந்துருச்சுன்னு சொன்னாங்களா, அப்படியே பாத்துட்டு என்ன ஏதுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம்னு வந்து சாம். சரி சரி கிளம்பு, நின்னு பேசிக்கிட்டே இருப்ப போல நீ. யாரு? நானடா பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் சாம் உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சாம். அப்புறம் சாம், சாரியில எப்படி இருக்கேன்? உனக்கு பிடிச்சிருக்கா சாம்? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க. ஹாப்பியா? அவ்வளோ சூப்பரா இருக்க. ஓகே சாம், ஓகே. நீ சொல்லிட்டல, அப்ப சூப்பரா தான் இருப்ப. அம்மா கரையில மல்லிப்பூ வச்சிருந்த. அதுவா, அம்மா வந்து கொடுத்தாங்களா மல்லிப்பூ, அதான் காலையில இருந்து வச்சிருந்தேன். இப்பதான் பொட்டிக் கிளம்புறோம்ல, அதனால அந்த மல்லிப்பூ எடுத்து வச்சுட்டு ரோஸ் வச்சேன். எனக்கு ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அது அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அத்தை ஆசாசியா கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அதனாலதான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? அத்தைக்கு மனசு கஷ்டப்பட்டு கூடாதுல. ஆமா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தப்போ நான் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அது இல்லாம எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மல்லிப்பூ வைக்க மாட்டேங்கிற? இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு மல்லிப்பூவே சுத்தமா பிடிக்காது. அப்பவே நான் வச்சது கிடையாது. இப்ப எப்படி வைப்பேன்? இப்ப உன் கூடயே இருக்கேன், நான் எப்படி மல்லிப்பூ வைப்பேன்? உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்படி செய்வேன்? அதுவா சாம், அப்ப எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது, ஆனா இப்போ உனக்கு பிடிக்காது தானே சாம்? ஆமா, எனக்கு மல்லிப்பூ இப்பதான் பிடிக்காம போச்சு, ஏனே தெரியல. அதனாலதான் சாம் மல்லிப்பூ வைக்கல. விடு. இப்ப சொல்லு, எனக்கு ரோஸ் நல்லா இருக்கா மல்லிப்பூ நல்லா இருக்கா? ரோஸ் தான் சூப்பரா இருக்கு, பின்னி போட்டிருந்தா. அது இல்லாம நீ தலையை விரிச்சு போட்டு மல்லிப்பூ வச்சா சூப்பரா இருக்கும். அது எனக்கு சுத்தமா பிடிக்காதே. எனக்கும் அது பிடிக்காதுதான். சரி விடு, அதெல்லாம் இப்ப எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்? இப்படியே என் பொண்டாட்டி சூப்பரா தான் இருக்கு, அப்புறம் என்ன? அப்படி சொல்லு சாம். சரி சரி சாம், எந்திரி. இப்படியே நீ எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருப்ப? கரெக்டா எடுத்து விடுற வரைக்கும். கரெக்டா எடுத்து விட்டடா, இதுவே போதும். இதுவே சூப்பரா இருக்கு. அஜய் பாரு
அவனுக்கு போய் சொல்லிட்டு போலாம். அப்புறம் உன் தங்கச்சி அவ்வளவுதான், எவ்வளவு நேரம் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. போலாம் சார், நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும் சார். உனக்கு எவ்வளவு அக்கறை இல்ல, அவங்கள வெயிட் பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் கூட இல்ல. நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கூடாதுல்ல, சொல்லிட்டோன்னா அவங்க கிளம்பி போவாங்கல்ல வெளியில, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம். அதனாலதான் சார் சொன்னேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் எனக்கு அக்கறை எல்லாம் இருக்கவே கூடாதா சார்? உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கும், எங்களுக்கும் அக்கறை இருக்கு. உனக்கு தானே ரொம்பவே இருக்குமா? தெரியுதுல, கிளம்பிடா. இந்த டாங்கிறது ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. அது சாம், உன்னை டான்ஸ் சொல்லி கூப்பிடுறதுல எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு சாம், அதனாலதான் சாம். சரிம்மா, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போதுமா? அப்போ ஓகே சார். சரி சாம், நான் வரேன். சொல்லு பாய். ஓகேடா, எப்படியோ ஓபி அடிச்சிட்ட. ஏய், நீ தானே வர வேணாம்னு சொன்ன. அப்புறம் உங்க ஆளோட போகும்போது வாங்க, நான் எப்படி கூப்பிடுறது? அதனாலதான் போயிட்டு வானே. போயிட்டு வேணா போயிட்டு வந்துருவேன். உனக்கு இருக்கடி நாளைக்கு. பாத்துக்கலாம் நப்படா. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? சரி சாம், ஷாலுவை பத்திரமா பாத்துக்கோங்க. இப்ப சாமி உங்க ஷாலுவை பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா, கிளம்புங்க. சரி ஷாலு, பத்திரமா ஏதாவது ஒன்னா கால் பண்ணு. சரிடா, இங்க எனக்கு என்னடா ஆக போகுது போ. இருந்தாலும் சொல்றது காதை கொடுத்து கேளுமா, அதை விட்டுட்டு ரொம்ப பேசாத. நான் அப்படிதானே பேசுவேன், உனக்கு என்னடா? நான் இங்க வந்ததுல இருந்து உனக்கு அங்க ஜாலி தான்ல. அங்க வந்து இருந்து பார்த்தாதான் தெரியும். ஏய் உண்மைதான்டா, அம்மா அப்பாவா அது காலையில வந்து பார்த்தாங்க, மதியானம் வந்து பார்த்தாங்க, இப்ப கூட ஈவினிங் வந்து பார்த்தாங்க. ஆனா நீ என்ன வந்து பாக்குறதே இல்லல. என்ன அங்க விட்டுட்டு இங்க நீ சாம் நிலா கூட இருக்க, நான் தான் அங்க தனியா இருக்கேன். எனக்கு என்ன அங்க ஜாலியா இருக்க போகுது? அதுவும் நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குது தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா இருப்போம் அந்த இடத்துல, ஆனா இப்ப நீ இல்லாம அவ்வளவு போர் அடிக்குது. சரி விடு விடு, ரொம்ப ஃபீலா பேசாத. நீ பேச பேச எனக்கும் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும், அதனால தயவு செஞ்சு பேசாதடா. அப்புறம் மேடம் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்ற? அது சும்மா சொன்னேன்டா. எனக்கு உன்னை பத்தி தெரியாத, நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுதான்டா நானும் பேசுறேன். நீ நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்ல, ஆனா இப்ப பிரிஞ்சிருக்கோல. எப்படி அஜய், எப்படி நம்மளால இருக்க முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல அஜய். நம்ம வாழ்க்கையில நம்ம பிரிஞ்சுதானே ஆகணும், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே பிரியாதுல்ல. நீ நான் வேணா தூரமா இருக்கலாம், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதும் பக்கம் தான். அது மட்டும் இல்ல, நான் உன் ஹார்ட்ல இருக்கேன், நீ என் ஹார்ட்ல இருக்க. நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்குவேன், நீ என்ன பாதுகாப்பா பாத்துப்ப. நம்ம வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம பாசம் என்னைக்குமே பிரியாது. நான் உன்னை பார்க்க வந்து நீயும் அழுக ஆரம்பிச்சிருவ, நானும் அழுக ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் உன்னை பார்க்காம இருக்கேன். ஆனா அஜய், அப்படி வந்தா கூட எனக்கு அழுக மாட்டேன்டா. ஆனா நீ என்ன பார்க்க வராம இருந்தாதான்டா நான் அழுந்துருவேன். தயவு செஞ்சு என்ன பார்க்க வா அஜய். நான் அழுந்துருவேன்னு சொல்லி நீ பார்க்க வராம இருக்கிறது தான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு அஜய். நீ என்ன எங்கடி கஷ்டப்படுத்துற? நான் அங்க ஜாலியா தான் இருக்கேன், நீயும் இங்க ஜாலியா தான் இருக்க. சாம் உன்னை நல்லா பாத்துக்கிறான், பத்தா குறைக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் உன்னை பாத்துக்கிறாங்க. அப்புறம் நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? நீங்க ரொம்ப சந்தோஷமா எப்பெல்லாம் தோணுதோ சாம கூட்டிட்டு வான்னு சொல்ல. அவன் கூட்டிட்டு வரலன்னு சொன்னாலும் சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். அப்புறம் நான் எங்க அவளை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன்? இல்ல சொல்றேன் சாம், சப்போஸ் நீ கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டா அதனாலதான் சொன்னேன், அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேருக்கு சந்தைக்குள்ள என்ன இது பண்றீங்களா? சரி சாம், சும்மா தானே சொன்னேன், சும்மா சொன்ன கூட ஏத்துக்க மாட்டியா? சாம் அப்படிதான், நீ கண்டுக்காத அஜய். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழ்ந்தாலே போதும். அதை விட வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. சாம் உன்னை பத்திரமா பாத்துக்கிறா, அது போதும். நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். வாழ்க்கையில நம்ம சில இடத்துல பிரிஞ்சாலும் நம்ம பாசம் அன்பு என்னைக்குமே அது ரெண்டும் பிரியாது. பிரிஞ்சுட்டோன்னு சொல்லி நீயும் என்ன மறக்க போறது கிடையாது, நானும் உன்னை மறக்க போறது கிடையாது. அப்புறம் என்ன, வேற என்ன செலவு வேணும்? இதுக்கு மேல இந்த அழுகிற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. அழுகிற மாதிரி பேசின, நீ தானே அழுகிற மாதிரி பேசின. என்ன மாட்டி விட்ட பாத்தியா நீ? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாம், சொல்லி வச்சிடுறா அவன்கிட்ட. இப்ப சாமி, நீயாச்சும் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, என்னமோ பேசிக்கோங்க. எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவீங்கப்பா. இவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் அவ்வளவுதான் அஜய். அதனால தயவு செஞ்சு அழுக வச்சிடாத அஜய். சரி சரி விடு சாம், உன்னை பத்தி எனக்கு புரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, பார்த்த உடனே அழுக வருது. அஜய், நம்ம என்னைக்கு அழுக கூடாது அஜய். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதும் நம்ம கிட்டதான் இருக்கும். அது யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. என் சாமே நினைச்சா கூட அது மாத்த முடியாது. நான் ஏமா மாத்த போறேன்? மாத்த முடியாது. சரி அஜய், டைம் ஆயிடுச்சு, கிளம்பு அஜய். சரி, நான் போயிட்டு வரேன். சரி அஜய். அப்புறம் அம்மா வீட்டுல தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இருட்டாயிருச்சு வேற. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி ஷாலு, நான் வரேன். சாம், நான் வரேன் சாம். போயிட்டு வா அஜய். போயிட்டு வாடா, பாய். பை பை பை. ஆனாலும் அஜய், சாப்பிட்டுட்டு கூட போகாம போறீங்க பாத்தீங்களா? அது ஒண்ணும் இல்ல, அங்க வீட்டுல அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடலன்னா அவ்வளவுதான். இங்க சாப்பிட்டா அங்க சாப்பிட முடியாது. கண்டிப்பா நாளைக்கு காலையில உங்க வீட்டுலதான் சாப்பாடு. இங்க வந்து சாப்பிடாம மட்டும் இருடா, அப்புறம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறோமே, என்ன மன்னிச்சிருப்போம். மன்னிச்சிட்ட, பொழைச்சு விடுற, கிளம்பு கிளம்பு. ஷாலு தூங்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்காடா. இதுக்காகன்னு இப்படி படுத்துட்டே அவ்வளவு ரசிக்கலாம் போல. ஐயோ, சின்ன குழந்தை மாதிரி அழகா தூங்குறா. ஐயோ ஷாலு, நீ அவ்வளவு கியூட் தெரியுமா? எப்படி ஷாலு தூங்கும்
தூங்கும் போது கூட உன்னை ரசிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? முழிச்சிருக்கும் போது உன்னை ரசிக்கிறேன்னு, தூங்கும் போது கூட உன்னை ரசிக்கிறேன் பாரு. நானு இந்த வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னு இருந்தேன், ஆனா இப்ப பாரு இந்த வாழ்க்கை நமக்கே கிடைச்சிருச்சு. என் பக்கத்துல படுத்து நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷம் இல்ல ஷாலு? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல, ஆனா எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நான் காலையில இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஷாலு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்க நீ. எப்படின்னா எனக்கும் தெரியலப்பா. இப்படி ஒரு நாள் வரும், உன்னை ரசிப்பேன், நீ என் பக்கத்திலே படுத்திருப்ப, இது எதுவும் நான் யோசிக்கல தெரியுமா? யோசிக்காம கிடைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் இல்ல ஷாலு? அது நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கு பத்தியா? நான் யோசிக்கல நீ எனக்கு கிடைப்பேன்னா, நான் யோசிக்கவே இல்லை. ஆனா இப்போ நீ என் பக்கத்துல ஏன் பொண்டாட்டியா இருக்க, இது பொது ஷாலு. வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா நான் வாழுவேன். உங்க அவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி இருக்க தெரியுமா? நீ தூங்குற விதமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாலு. அவ்வளவு அழகா இருக்கடி நீ. இப்படியே டெய்லியும் பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், நான் இந்த கண்ணு ரெண்டுமே இருட்டாயிரும் போல. அந்த அளவுக்கு நீ அவ்வளவு அழகா இருக்க. உன் பக்கத்துல படுத்துட்டு ரசிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. நீயோ எப்படிதான் என்ன இப்படி ரசிக்க போறியா எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாலு. ஆனா நீ காலையில சொன்னதான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது எப்படி நான் டைரக்டா உன்கிட்ட சொல்லுவேன்? அதனாலதான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்ன தெரியுமா? ஆனா இப்போ சொல்றேன், நான் அவ்வளவு விரும்புறேன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி 1000 டைம் கூட உன்கிட்ட நான் சொல்லுவேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்குன்னு சொல்றதுக்குன்னு ஒரு நாள் வரும்ல, அப்ப கண்டிப்பா உன்கிட்ட 1000 டைம் என்ன எவ்வளவு டைம் வேணாலும் சொல்லுவேன் தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் விரும்புறேன் ஷாலு. ஐ லவ் யூ ஷாலு. இப்பவே பாரு அப்படி ரசிக்கிறேன், அவ்வளவு அழகா இருக்கடி. எப்படி தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. தேவதை மாதிரி பக்கத்துல படுத்துட்டு இருக்க, எனக்கு பாரு தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாருடி, நான் உன்னையே தான் பாத்துட்டு இருக்கேன், உன் அழக மட்டும்தான் ரசிக்கிறேன். எனக்குன்ற இந்த வாழ்க்கையில ஒரே பொண்ணு அது நீதான் ஷாலு. நான் உன்னை பாப்பேன், காதலிப்பேன், இப்படியெல்லாம் காதலிப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலடி. நான் காதலிக்க மாட்டேன், அம்மா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு கோவில்ல உன்னை பார்த்தேன் பாத்தியா, அப்ப முடிவு பண்ண காதலிச்சா உன்னை காதலிக்கணும்னு. எப்படி இருந்த பையனை இப்படி ஆக்கிட்ட பாத்தியா நீ? காதலே வேணான்னு நினைச்சிட்டு இருந்த பையனை உன் அழகுல விழுக வச்சு என்னை காதலிக்க வச்சு உனக்கு பின்னாடியே துரத்து வச்சுட்ட. இப்போ என்ன காக்க வைக்கிற பத்தியா நீ? இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. நீ உன்ன மாதிரியே இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம வாழ்ந்துதான் ஆகணும்னு இருக்க மாட்டேங்கிற பத்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாலு. நீ என்ன புரிஞ்சுக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம்னு சொன்னேன். எப்படின்னு தெரியல ஷாலு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்படிப்பட்ட பொண்ணை எனக்கு பொண்டாட்டியா கொடுத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அதுவும் உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் பாப்பேன்லாம் நினைச்சு கூட பாக்கல. இப்போ என் பக்கத்துல நீ இருக்க, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இப்போ என் மனைவியா இருக்கா. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல ஷாலு? அது ஒரு மாதிரி தனி ஹாப்பி. என்ன தூங்க விடாம கூட நீ பண்ற பத்தியா? உன்னை ரசிக்கணும்னு சொல்லி என்ன தூங்க விட மாட்டேங்கிற பத்தியா? எங்கம்மா உன்னை ரசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு தூக்கம் வருமா? கண்ணை மூடினாலும் உன் முகந்தா, கண்ணை திறந்தாலும் உன்னோட முகந்தா. என்னை சுத்தி எங்க பார்த்தாலும் இப்ப நீதான் ஷாலு இருக்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன், இப்ப நீ என் வைஃபா இருக்க பத்தியா? எங்க பார்த்தாலும் உன்னோட ஃபேஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது. எங்க பார்த்தாலும் நீ மட்டும் தாண்டி இருக்க. என்ன அப்படியே மொத்தமா மாத்திட்டல. காதலே வேணாம், காதெல்லாம் பண்ண மாட்டேன்னு இருந்த இடத்துல என்ன காதலிக்க வச்சுட்டல. இதுக்கெல்லாம் காரணம் நீதாமா. என்ன இப்படி உட்கார வச்சுட்டு நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா? மேடம் நல்லா தூங்குங்க. ஓய் ஷாலு. ஷாம் எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விட ஷாம். நல்லா தூங்கிட்டு என்ன மட்டும் முழிக்க வச்சிடுறீ. எப்படின்னு கட்டி புடிச்சு படுத்து தூங்குற பத்தியா நீ? இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன்னா இப்போ நடக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஷாலு. என் நெஞ்சில சாஞ்சு நீ படுத்திருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாலு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எப்போதும் நைட் ஆனா அந்த போட்டோஸை பார்த்து தூங்குவேன். இப்போ நீயே என் பக்கத்துல இருக்க. அந்த போட்டோ இருக்கும் போதே நான் அவ்வளவு நேரம் முழிச்சிருப்பேன், அந்த போட்டோவை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன். இப்போ தேவதை மாதிரி என் பொண்டாட்டி பக்கத்திலேயே படுத்திருக்கா. இதுல எனக்கு தூக்கம் வருமா? வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீ பாரு, அழகான புருஷனை வச்சுட்டு தூங்குற பத்தியா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல உனக்கே? என்ன ஷாம்? ஐயோ முழிச்சிட்டாலும் அது ஒண்ணும் இல்ல மஷாலு, நீ தூங்கு. சரி ஷாம், நீ தூங்கலையா? நான் தானே தூங்குறேன், நீ தூங்கு. ஐயோ கத்தி கத்தி அவளுக்கு ஏதாவது கேட்டுற போது. கொஞ்ச நேரம் உன் வாயை அடக்குடா. தூங்கலனாலும் பரவாயில்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இரு. நீயும் தூங்க மாட்ட, தூங்குறவங்களையும் விட மாட்டடா நீ. நம்ம தூக்கத்தை கெடுத்ததே அவ தானே. அவ தூக்கத்தை கெடுக்கிறது நமக்கு என்ன? ஐயோ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாரு. அவளே ரொம்ப தயாரில தூங்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு எழுப்பி விட்டு பைத்திய கருத்தனமா பண்ணிடாத. கரெக்டு தான். நல்லா தூங்கு ஷாலு, நிம்மதியா படுத்து தூங்கு. இந்த நெஞ்சு உனக்காக தான் எவ்வளவு நேரம் வேணாலும் தாங்கி இருப்பேன் உன்னை. என் மனசுலயும் சரி, உன்னையும் சரி. என் மனசுக்குள்ளயும் நீதான் இருக்க, இப்ப என் பக்கத்துலயும் நீதான் இருக்க ஷாலு. இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இது போதும் ஷாலு, கடைசி வரைக்கும் உன் கூடயே வாழணும். நீ என்ன காதலிக்கணும், நான் உன்னை காதலிக்கணும். புருஷன் பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் வாழணும். எப்போதும் என்ன நீ விட்டுட்டு போயிடக்கூடாது, நானும் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஐ லவ் யூ ஷாலு. ஐ லவ் யூ சோ மச் ஷாலு.
மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா அதனை ரசிச்சு தொட்டதும் விழுந்து விடும் ஆடவன் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன் முடிப்புத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு வித்தையோ என் உயிர் பிடிக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ உன்னை